அக்குனித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்கனித்தியின் அன்பு வணக்கங்கள். ஜீரண கோளாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இருக்கிறதுலையே பெரிய தொந்தரவு இதுதான். இந்த வயிறு தொந்தரவு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையே வெறுத்துருவோம். இதை தான் நம்ம முன்னோர்கள் வயிற்ற கெடுத்துறாத, வயிற்ற கெடுத்தா வாழ்க்கையே கெடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண கோளாறு வந்தால் வாழ்க்கை முழுவதும் நரகமாக இருக்கும். அவ்வளோ தொந்தரவு பண்ணும். நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், எதுக்களிப்பு, கேஸ், வெத்து ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய தொல்லை. ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியாது, பொது இடங்களில் இருக்க முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, நல்லது கெட்டது எதையுமே சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிக்குது, நெஞ்சு எரிச்சல் வருது, புளிச்ச ஏப்பமாக வருது, கேஸ் ஃபார்ம் ஆகிக்கிறது, பசியே இல்லாமல் போகுது. ஜீரண கோளாறு மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வேறு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஜீரணத்தை கெடுக்காத வகையில், ஜீரண கோளாறு வராத வகையில் நாம் பார்த்து கொள்வதற்கு இந்த உணவை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன தவறுகள் தான். இதை ஒரு கவனிக்காமல் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள் பெரிய பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணமாக அமையும். அது என்ன அப்படின்னா, ஒன்று, காலை உணவுக்கு பின், காலையில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு, டிஃபன் சாப்பிட்றீங்களோ சாப்பாடோ எனி ஒன், காலை உணவுக்கு பின் உட்கார்ந்து ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் எங்கே உட்காந்தே சாப்பிட்றது இல்லை, இதில் எங்கே உட்காந்து ஓய்வு எடுக்கிறது? நிறைய பேர் கிச்சனில் உட்காந்து நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நின்ற நிலையில் சாப்பிடுவது நிரந்தரமாக ஜீரண கோளாறை ஏற்படுத்தும். படுக்கை நிலையில் சாப்பிடுவது, சார் படுத்துக்கிட்டெல்லாமா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. டிவியை பார்த்துக்கிட்டு சோபாவில் படுத்துக்கிட்டு அப்படியே ரங்கநாதர் மாதிரி படுத்துக்கிட்டே இப்படி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி தான் ஒரு கஞ்சி படுத்துக்கிட்டு அது வாடு போய்கிட்டே இருக்கும். முழுக்க முழுக்க ஜீரண கோளாறை உருவாக்கும். அப்போ நின்ற நிலையில் உணவு அருந்துவது, படுக்கை நிலையில் உணவு அருந்துவது ஆரோக்கிய கேடு, நிரந்தரமாக நீ நோயாளியாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும், ஜீரணத்தை கெடுத்துவிடும். அமர்ந்த நிலையில், முக்கியமாக கால் தொங்க போடாமல் கால் மடக்கி வச்சு அமர்ந்த நிலையில் அல்லது கீழே தரையில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம், அதுதான் உத்தமம், மிகச்சிறந்தது. இப்போ காலை உணவுக்கு பின் உட்கார்ந்து ஓய்வெடுக்க வேண்டும். சாப்பிட்டவுடனே எந்திரிச்சு ஓடக்கூடாது. சாப்பிட்டு கையை கழுவின அடுத்த நிமிடம் எந்திரிச்சு ஓடக்கூடாது, அது ஆரோக்கிய கேடு. ஜீரண உறுப்புகள் சுருங்கி விரிவதில் தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக நம்ம சாப்பிடும்போது ஒரு உணவு துகள் ஏதாவது பல் இடுக்குகளில் மாட்டிக்கிருச்சுன்னா இந்த நாக்கு என்ன செய்யும்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கிற வரை அந்த நாக்கு விடவே விடாது. நீங்களே சும்மா இருக்க நினச்சாலும் முடியாது, அந்த நாக்கு அதையே போய் நோண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்? இந்த உடம்புக்கு ஒவ்வாத வேறு ஒரு பொருள் தேவையில்லாமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அதை நீக்கிற வரைக்கும் இந்த உடம்பு அணிச்சை செய்யலாம், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலில் ஒரு முள் குத்திருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கால் என்ன செய்யும்? அந்த இடத்த ஊன விடாது. ஏன்? மைண்டில் ரெக்கார்ட் ஆகிரும். அந்த இடத்துல உன் உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று அங்கே இருக்குது, அதை எடுக்கிற வரைக்கும் அந்த இடத்த நான் ப்ரெஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு, அப்படி ப்ரெஸ் பண்ணால் வலிக்கும்னு அணிச்சை செய்யலாம், நம்ம கால் ஊன மாட்டோம். இதே மாதிரி நாம் உடம்புக்குள் ஒரு உணவு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது இந்த உடம்பை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த உடம்பில் அது இரத்தமாக மாறி இந்த உடல் அதை எடுத்துக்கொள்வதற்கு, கழிவாக மாறாமல் நிராகரிக்காமல் உடம்பு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியமானது சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்து ஓய்வெடுப்பது. எவ்வளோ நேரம் சார்? 1 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 5 நிமிடம், குறைந்தது 1 நிமிடம், அதிகபட்சம் 5 நிமிடமாவது கட்டாயமாக சாப்பிட்டா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுக்கணும். அதுக்காக சாப்பிட்ட இடத்துலையே உட்காந்துருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா எந்திரிச்சு இன்னொரு இடத்துல உட்காந்து ஒரு 5 நிமிடம் ஓய்வெடுக்கணும். டிவி பார்க்குறதோ வேறு எதுவும் கிடையாது, சும்மா ஓய்வெடுக்கணும். இதை தான் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டு முடித்த உடனே சாப்பிட்டுட்டேன், இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், வெத்தலை போட்டுட்டு வரேன் அப்படின்னு உட்காந்து வெத்தலை போட்டு நல்லா மென்று பேசிக்கிட்டு இருந்துட்டு
அந்த ஜீரண உறுப்பு நாம் உண்ட உணவை இந்த உடம்புக்கு ஏற்ற உணவாக அதை எடுத்துக்கொள்வதற்கு, அதனுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு தேவையான அமிலங்களை சுரப்பதற்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க வேண்டும். வந்திருக்கிறது என்ன, அதுக்கு எவ்வளோ என்சைம் சுரக்கணும் அப்படிங்கிறத அந்த ரேஷியோவை அறிந்து அதற்கேற்ப அது ஜீரணத்துக்கு முறைப்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி ஓய்வு எடுக்காமல் சாப்பிட்டோன்னா ஓடுனா என்ன செய்யும்? ஓடி தான் பாருங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம் ஜீரண உறுப்புகளுக்கு போவதற்கு பதிலாக உங்களுடைய சுறுசுறுப்பு வேலைகளுக்காக கைகால்களுக்கு, முகத்துக்கு, சிந்தனைக்கு வந்துடும். அப்போ சாப்பிட்ட உணவு ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும். அப்போ எப்பொழுது நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பரபரப்பு இல்லாமல் உட்காருறீங்களோ நீங்கள் சாப்பிட்டது அப்போ தான் செரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதற்குள் அந்த உணவு கெட்டு போகும். இதுதான் ஜீரண கோளாறு. நிறைய பேருக்கு காலையில் சாப்பிட்டது மத்தியானம் நெஞ்சிலே நிற்கும், ஈவினிங் வாந்தி வர மாதிரி இருக்கும், தலைவலி அதிகமாகிடும். வாந்தி எடுத்தால் தான் உங்களுக்கு தலைவலி குறையிற மாதிரி இருக்கும். வாந்தி எடுப்பாங்க, காலையில் சாப்பிட்ட சாதம் முழுசாக அப்படியே வரும். எந்த நம்பிக்கை? காலையில் சாப்பிட்டது ஈவினிங் முழுசாக அப்படியே வருதுன்னா என்ன காரணம்? நீங்கள் சாப்பிட்டது கிடப்பில் அப்படியே இருக்குது, அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லை, ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, முழுங்கிட்டாலே அது ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜீரணம் முறையாக ஆவதற்கு சின்ன ஓய்வு கொடுக்க வேண்டும். நாம் சாப்பிட்ட உணவு முறையாக ஜீரணமாகி அது இரத்தமாக மாறுவதற்கு சின்ன ஓய்வு. அப்போ காலை உணவுக்கு பின் 5 நிமிடமாவது உட்கார்ந்து ஓய்வு எடுக்க வேண்டும். மதிய உணவுக்கு பின் படுத்து ஓய்வு எடுக்க வேண்டும். இடது பக்கம் 1 நிமிஷம், வலது பக்கம் 1 நிமிஷம், நேராக 1 நிமிஷம், சும்மா ஜஸ்ட் படுத்து ஓய்வு எடுக்க வேண்டும். அதில் ஒன் சைடாவது, அதில் முக்கியமாக லெஃப்ட் சைடு, இடது பக்கம் ஒரு கன்ஸ் படுக்கிறது ரொம்ப 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 நல்லது. இடதுபுறம் இரைப்பை ஜீரண உறுப்பு, வலது பக்கம் கல்லீரல் பித்தப்பை. ஒன் சைடு லெஃப்ட் சைடு ஒரு கன்ஸ் படுத்தோம்னா இந்த உணவுக்கான பித்த நீர், கணைய நீர், என்சைம் எல்லாமே அழகாக சுரக்கும். குறைந்தது 1 நிமிடத்திலேருந்து 5 நிமிடம் படுத்து ஓய்வு எடுக்க வேண்டும் மதிய உணவுக்கு பின். அதுக்காக படுத்து தூங்கிடக்கூடாது, அது வெயிட் ஏறிடும். மகா தவறு. புரிஞ்சா? ரொம்ப 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 முக்கியம். இரவு உணவுக்கு பின், இதுதான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை செய்கிறதே கிடையாது. இரவு உணவுக்கு பின் குறுநடை கொள், கொஞ்சம் தூரமாவது நடந்து போ. அந்த பருவநிலை, தட்பவெப்ப நிலைக்கும் உன்னுடைய உடல் இயக்கத்திற்கும் ஜீரணத்தை கெடுக்காத வகையில் இயல்பாக இருப்பதற்கு மிக மிக அற்புதமானது. இரவு நேரத்தில் வெளியில் குளிர்ச்சி அதிகம், உணவை ஜீரணிப்பதற்கு இரத்த ஓட்டம், அதிக உஷ்ணம் கிடையாது. அப்போ குறுநடை கொஞ்சம் தூரம் இப்படி நடந்துட்டு வந்தால் உன் உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அந்த உஷ்ணத்தின் காரணமாக நீ படுத்து உறங்கும்போது அந்த உஷ்ணமானது, இரத்த ஓட்டமானது ஜீரணத்தை முறையாக நடத்தி உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, அந்த உணவு கழிவாக மாறாமல் தடுப்பதற்கு மிக மிக அற்புதமான நல்ல பழக்கம். இரவு உணவுக்கு பின் உடனே படுக்கக்கூடாது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அங்கனே சாஞ்சிருவாங்க. மகா தவறு. இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து காலை உணவுக்கு பின் அமர்ந்து ஓய்வெடுப்பது, மதிய உணவுக்கு பின் படுத்து ஓய்வெடுப்பது, இரவு உணவுக்கு பின் குறுநடை கொஞ்ச தூரமாவது நடந்துட்டு வந்து படுக்கிறது. இந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக ஜீரண கோளாறு வராது. இது போன்ற ஜீரணத்தை கெடுக்கக்கூடிய சில வாழ்வியல் முறைகளை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வாழ்வியல் முறையை கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கும். நன்றி.